ஓம் சாந்தி 7/4/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அனைத்தையும் விட மிக நல்ல தெய்வீக குணம் அமைதியாக இருப்பது, அதிக சப்தத்தில் வராமல் இருப்பது, இனிமையாக பேசுவதாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பேச்சிலிருந்து செய்கையிலிருந்து சைலன்ஸுக்கு செல்கிறீர்கள். ஆகையால் அதிக சப்தத்தில் வராதீர்கள். கேள்வி: எந்த முக்கிய தாரணையின் ஆதாரத்தில் அனைத்து தெய்வீக குணங்களும் தானாகவே வந்து விடுகிறது? பதில்: முக்கியமானது தூய்மையின் தாரணை ஆகும். தேவதைகள் தூய்மையாக இருக்கிறார்கள். எனவேதான் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் யாரிடமும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்கள் எங்கிருந்து வரும்? ராயல் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். முரளியின் பாடல்: கள்ளங்கபடமற்றவரைப் போல் தனிப்பட்டவராக வேறு யாரும் இல்லை. ஓம் சாந்தி. இப்பொழுது சீர்கெட்டவர்களை சீர்திருத்தக்கூடியவர் ஒரே ஒருவர்தான் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் அநேகரிடம் செல்கிறார்கள். எவ்வளவு தீர்த்த யாத்திரைகள் செய்கிறார்கள். ஆனால் சீர்கெட்டவர்களை சீர்திருத்தக்கூடியவர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒருவர்தான். சத்கதி அளிக்கும் வள்ளல், வழிகாட்டி, விடுவிப்பவர் அவர் ஒருவர்தான் என்று அவருடைய புகழ் பாடப்படுகிறது. ஆனால் அநேக மனிதர்கள், அநேக தர்மங்கள், அநேக மடங்கள், சமயங்கள், சாஸ்திரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அநேக வழிகளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சுகம் மற்றும் அமைதிக்காக சத்சங்கங்களுக்கு செல்கிறார்கள் அல்லவா? யாரு செல்வதில்லையோ அவர்கள் மாயையின் போதையில் மூழ்கி இருப்பார்கள். இது கலியுகம். அநேக சாஸ்திரங்கள், அநேக வழிகள் இருக்கிறது. இவை அனைத்தும் மனிதர்களுடைய வழிகள் அல்லவா? சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாஸ்திரங்கள் மனிதர்களால் எழுதப்பட்டதல்லவா? ஆகையால மனிதர்களுடைய வழி அப்படின்னு சொல்றார். தேவதைகளின் மகிமையை பாடுகிறார்கள். அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கிறார்கள். நாம் நரகவாசி, கலியுகவாசிகள் என்பதையும் அறிந்திருக்கிறார்கள். மனிதர்களிடம் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. இன்னாரிடம் மிக நல்ல தெய்வீக குணம் இருக்கிறது என்று யாராவது சொன்னால், இல்லை, தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஏனென்றால் அவர்கள் தூய்மையானவர்கள். இங்கு தூய்மையாக இல்லாத காரணத்தினால் யாரிடமும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் இது அசுர ராவண ராஜ்யம் அல்லவா என்று புரிய வையுங்கள். ஒரே ஒரு தெய்வீக குணம் மிகவும் நல்லது. யாரிடமும் அதிகமாக பேசக்கூடாது. இனிமையாக பேச வேண்டும். மிக குறைவாக பேச வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் பேச்சிலிருந்து செய்கையிலிருந்து சைலன்ஸுக்கு செல்ல வேண்டும். எனவே பேச்சை மிகவும் குறைத்து கொள்ள வேண்டும். யார் மிக குறைவாக மெதுவாக பேசுகிறார்களோ அவர்கள் ராயல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்வார்கள். வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள்தான் வெளிப்பட வேண்டும். இது அழியாத நாடகம். இதில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாகம் இருக்கிறது. இந்த நாடகம் எப்பொழுது ஆரம்பமானது? இதை ஒருபோதும் யாரும் சொல்ல முடியாது. இது அனாதியான முதலும் முடிவும் இல்லாத நாடகம் அல்லவா?
பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்கு தந்தை வரவேண்டி இருக்கிறது. மற்றபடி தந்தை புது உலகத்தை படைக்கிறார் என்பது கிடையாது. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு பாதி பாதியாக இருக்கிறது. ஞானத்தின் மூலம் பகல் ஏற்படுகிறது. அங்கு அஞ்ஞானம் இருக்காது. எப்பொழுது தேவதைகள் இருந்தார்களோ அப்பொழுது அசுர குணமுடைய மனிதர்கள் இருக்கவில்லை. இப்பொழுது இந்த அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குவது யார்? நான் ஒரே ஒரு முறை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வேண்டும். அப்படியே யாரும் திரும்பி சென்றுவிட முடியாது. இந்த விஷயங்களை பொறுமையாக அமர்ந்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு தன்னுடைய அகங்காரம் இருக்கும் அல்லவா? ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகிறது. பிறகு ஞானத்தின் அவசியம் இருக்காது. இந்த ஞானத்தை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. நான் தாய்மார்களாகிய உங்கள் மூலமாக முக்தி ஜீவன் முக்திக்கான கேட்டை திறக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். வேறு யாரும் திறக்க முடியாது. நாங்கள் இப்பொழுது பரமாத்மாவின் மூலம் படித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த மனிதரும் கற்பிப்பதில்லை. ஞானக்கடல் ஒரே ஒரு பரப்பிதா பரமாத்மா ஆவார். நீங்கள் அனைவரும் பக்தியின் கடலாக இருக்கிறீர்கள். பக்தியின் அதிகாரமுடையவராக இருக்கிறீர்களே தவிர ஞானத்தின் அதிகாரமுடையவராக அல்ல. ஞானத்தின் அத்தாரிட்டி அல்லது ஞானத்தின் அதிகாரமுடையவர் ஒருவர் மட்டும்தான் என்று தந்தை கூறுகிறார் என்று புரிய வையுங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர்தான். அவர் எங்களுக்கு பிரம்மாவின் உடல் மூலமாக கற்பிக்கிறார். ஆகையால்தான் பிரம்மா குமார் குமாரிகள் என்று பாடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். இதுபோல் மிக இனிமையான முறையில் அமர்ந்து புரிய வையுங்கள். பிறகு எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது. தந்தை வருவதே சங்கம யுகத்தில். என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று மட்டும்தான் கூறுகிறார் என்பதை புரிய வையுங்கள். என்னுடைய வேலையே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதாகும் என்று தந்தை கூறுகிறார். சில குழந்தைகள் தந்தையின் எதிரில் அமர்ந்து டிரான்ஸில் சென்று விடுகிறார்கள். இதுவும் டைம் வேஸ்ட் அல்லவா? என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இதன் மூலம் விகர்மம் விநாசமாகும் என்று தந்தை கூறுகிறார். டிரான்ஸில் செல்வதினால் புத்தியில் தந்தையின் நினைவு இருக்காது. இந்த விஷயங்களிலெல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் கண்களை மூடக்கூடாது. நினைவில் அமர வேண்டும் அல்லவா? கண்கள் திறந்திருக்க வேண்டும். புத்தியில் நாயகனின் நினைவு மட்டும்தான் இருக்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு அமர்வது இது நியமம் கிடையாது. இந்த உலகத்தில் கூட காதலன் காதலி, இல்லை நாயகன் நாயகி, இல்லை மணப்பெண் மணவாளன் கண்ணை மூடிட்டா நினைப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. ஆகையில பாபா பக்தி மார்க்கத்தில் அவங்களுக்கு இறைவனுடைய அறிமுகம் கிடையாது, இறைவனுடன் சம்பந்தம் இல்லை. அவங்க இப்படி நாயகன் நாயகியாக நினைக்கல. அதனால கண்கள் திறந்திருந்தால் டைவர்ட் ஆகிடும், புத்தி எங்கெங்கேயோ போயிடும்னு சொல்லி மூடிட்டாங்க. ஆனால் நமக்கு பாபா சொல்கிறார், கண்ணை மூடக்கூடாது, கண்ணை திறந்திருக்கணும், புத்தியில் நாயகனுடைய நினைவு இருக்கணும். நினைவில் அமருங்கள் என்றுதான் தந்தை கூறுகிறார். கண்களை மூடி அமருங்கள் என்று கூறுகிறாரா என்ன? கண்களை மூடிக்கொண்டு தலை குனிந்து அமர்ந்தால் பிறகு பாபா எப்படி பார்ப்பார்? எவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால் கண்களை திறந்து நல்ல பாபாவை பார்த்து அன்போடு நாயகனை நினைக்கணும்.
தந்தையின் வேலை புரிய வைப்பது. புரிந்து கொள்ளவில்லை என்றால் தன்னுடைய பதவியை குறைத்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பதையும் பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு குறைவாக மற்றும் அமைதியாக பேசுவீர்களோ அவ்வளவு நல்லது. பாபா சேவை செய்பவர்களுடைய மகிமையையும் செய்கிறார் அல்லவா? மிக நன்றாக சேவை செய்கிறீர்கள் என்றால் பாபாவின் உள்ளத்தில் இடம் பிடிக்க முடியும். சேவையின் மூலம்தான் உள்ளத்தில் அமர முடியும். அதற்காக பாபாவை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நினைவு யாத்திரையும் அவசியம் தேவை. அப்பொழுதுதான் சதோ பிரதானமாக ஆகுவீர்கள். அதிகமாக தண்டனை அடையும் போது பதவியும் குறைந்து போகும். பாவங்கள் எரிந்து சாம்பலாகவில்லை என்றால் நிறைய தண்டனை அடைய வேண்டி இருக்கும். பதவியும் குறைந்துவிடும். இதற்குதான் நஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. இதுவும் வியாபாரம் அல்லவா? நஷ்டமடைந்துவிடக் கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். உயர்ந்தவர் ஆக வேண்டும். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக பாபா விதவிதமான விஷயங்களை கூறுகிறார். இப்பொழுது யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். நீங்கள் பரிகள் வசிக்கும் உலகத்தினராக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், யாரிடம் பேசினாலும் மிக பணிவாக மற்றும் அமைதியாக பேச வேண்டும். பேச்சு மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். சைலன்ஸின் வாயுமண்டலம் இருக்க வேண்டும். எந்த சப்தமும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் சேவையின் வெற்றி கிடைக்கும். இரண்டாவது பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான நாயகிகளாகி ஒரு நாயகனை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் போது ஒருபோதும் கண்களை மூடிக்கொண்டு தலை குனிந்து கொண்டு அமரக்கூடாது. ஆத்மா அபிமானியாகி இருக்க வேண்டும். வரதானம், அனைத்து கஜானாக்களையும், அதாவது அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய அக்கண்ட மகாதானி ஆகங்கள். அதாவது இடைவிடாமல் மகாதானம் செய்பவர் ஆகங்கள். எப்படி பாபாவின் பண்டகசாலை சதா நடந்து கொண்டிருக்கிறது, தினமும் கொடுக்கிறார். அதேபோல் உங்களுடைய பண்டகசாலை அல்லது அன்னதான கூடம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது சில கோவில்களில், தர்மஸ்தலம், திருப்பதி, அதே போல் பஞ்சாபில் அந்த அமிர்தசரஸ் கோவிலில் எந்த நேரமும் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். அதுபோல் பாபா நீங்களும் உங்கள் பண்டகசாலையிலிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். ஞான உணவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா பாபா தினமும் நமக்கு கொடுக்குறார். ஆகல நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். ஏனென்றால் உங்களிடம் ஞானம், சக்தி, குஷியின் நிறைந்த பண்டகசாலை இருக்கிறது. இந்த கஜானாவை கூடவே வைத்து கொள்வதில், பயன்படுத்துவதில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஸ்தூல பொக்கிஷங்கள் அப்படின்னா அதில் டேஞ்சர் இருக்குது. ஆனால் ஆன்மீக பொக்கிஷங்கள் நீங்கள் கூடவே வச்சிருக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம், எப்போவுமே யூஸ் பண்ணலாம். எந்த டேஞ்சரும் ஆபத்தும் இல்லை என்றார். இந்த கஜானா திறந்திருந்தாலும் கூட திருடர்கள் வரமாட்டார்கள். மூடி வைத்திருந்தால்தான் திருடர்கள் வருவார்கள். ஆகையால் தினசரி தனக்கு கிடைக்கும் கஜானாவை பாருங்கள். மேலும் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்துங்கள்.
அப்போது அக்கண்ட மகாதானியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: கேட்டதை மனனம் செய்யுங்கள், அதாவது சிந்தனை செய்யுங்கள். சிந்தனை செய்வதினால்தான் சக்திசாலியாக ஆகுவீர்கள். அவ்யக்த சமிகை: சேவை மற்றும் ஸ்திதி, தந்தை மற்றும் நான் இந்த இணைந்த ரூபத்தில் இருந்து சேவை செய்தால் சதா ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் அனுபவம் செய்வீர்கள். சதா பாபாவின் கூடவே இருக்கிறோம், மேலும் பாபா துணைவராக இருக்கிறார். இந்த டபுள் அனுபவம் ஆக வேண்டும். சுயத்தின் அன்பில் சதா கூடவே இருக்கும் அனுபவம் செய்யுங்கள், மேலும் சேவையில் சதா துணைவராக இருக்கும் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.